ஈஸியா கண்டக்டரா தன்னோட வாழ்க்கையை தொடங்கி எந்த பின்பலமும் இல்லாம போராடி இன்னைக்கும் உலக அளவுல சூப்பர் ஸ்டாரா கொண்டாடப்படுறவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்திய அரசியல் அதிகாரமே தேடி வந்து பார்க்கிற அளவுக்கு வளர்ந்ததுக்கு அவரோட உழைப்பு தான் காரணம். அது மட்டும் இல்லாம அவரோட வாழ்க்கை எல்லா காலகட்டங்கள்லயுமே இளைஞர்களுக்கு ஒரு பாடமா தான் அமைஞ்சிருக்கு. ஒரு சினிமாவுக்கே உண்டான பரபரப்பும் விறுவிறுப்பும் சுவாரஸ்யமான சம்பவங்களும் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட ரஜினியோட வாழ்க்கை வரலாற அப்பா கிட்டேயே கேட்டு தொகுத்துட்டு இருக்காங்க ரஜினியோட மகள் ஐஸ்வர்யா. ஸ்டாண்டிங் ஆன் ஆப்பிள் பாக்ஸ் அப்படின்ற பெயர்ல உருவாகிற அந்த புத்தகத்துல ரஜினியோட ஆரம்ப கால பெங்களூர் வாழ்க்கை, குடும்பம், சினிமா மற்றும் நண்பர்கள், எதிரிகள் அப்படின்னு எல்லாமே தொகுக்கப்பட்டிருக்கு. இத அப்படியே படமாக்கலாம் அப்படின்ற ஐடியாவும் இப்போ வந்திருக்கு. கிரிக்கெட் கேப்டன் MS தோனியோட வாழ்க்கை வரலாற படமா எடுத்து அது ரொம்ப சூப்பரா ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அது இந்தியாவிலேயே ஒரு வசூல் சாதனையும் படைச்சிட்டு வருது. அது போல ரஜினியோட வாழ்க்கை வரலாற படமாக்குனா அது உலகம் முழுவதுமே வரவேற்பு பெறும் அப்படின்னும், எடுக்கும் படத்தை டாக்குமெண்ட்ரியா மட்டும் எடுக்காம பயோபிக் படமா எடுக்கலாம் அப்படின்ற யோசனையும் இருக்கான். அப்படி இந்த கதையை படமா எடுத்தா அது சௌந்தர்யாவே இயக்க வாய்ப்பு இருக்கான்.